குரு பெயர்ச்சியின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய அரசியல் தலைவர்கள் உருவாவார்கள். உங்களுக்கு ரஷ்யா, இப்போ அமெரிக்கா வந்து போர் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி போரெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும். தங்க விலையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருந்து தங்க விலை கட்டுக்கு வரும். வெள்ளப்பெருக்கு இருக்கும். அதேமாதிரி வெயில் தாக்கமும் அதிகமாக இருக்கும், குளிர் தாக்கமும் அதிகமாக இருக்கும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டைமில் வந்து பொருளாதார சரிவு, அதேமாதிரி வந்து பங்குச்சந்தை வீழ்ச்சி, பணப்புழக்கத்தில் கடுமையான போராட்டங்கள் வருவதற்கு, மக்கள் போராட்டம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு ஏரியாவில் நிறைய மழை பெஞ்சு சில நஷ்டங்களையும் ஏற்படுத்தும். ஏன்னா சனி பகவான் குரு மனையில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா அக்டோபர் மாதத்தில் குருவானவர் வக்ரம் ஆவார். மாலை முரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த குரு பயிற்சி பத்தி தான் பேச போறோம். பொதுவா ஒரு ஜாதகத்துல குருவோட ஆதிக்கம் நல்லா இருந்தா அந்த ஜாதகத்துக்கு நிறைய முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் குரு பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்க போது, யாரெல்லாம் என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அகில உலக மாந்தி ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் சார் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த வருஷம் குரு பெயர்ச்சி ஆரம்பிக்க போது பொதுவா குரு பெயர்ச்சி எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்கும், யார் என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல குரு பெயர்ச்சி அப்படின்னா என்னன்னு மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருங்க சார். ஜோதிடத்தில் மிக முக்கியமானது குரு பெயர்ச்சி. குரு அப்படின்றது தான் நல்லது செய்யக்கூடிய கிரகம். சனி பகவான் கெட்டது செய்யக்கூடிய கிரகம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, குரு, அதேமாதிரி ராகு, கேது, இதுங்களாம் பெயர்ச்சி ஆகிறது வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். ஜோதிடம் என்பது ஒரு வானியல் கணக்கு. அந்த வானியல் கணக்கின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருடைய ஜன ஜாதகத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜோதிடத்தை கணிக்கிறோம். இதில் பொது பலனாக வந்து பார்த்திங்கன்னா 12 ராசியின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாம் பொது பலன்களை கணிக்கிறோம். அந்த பொது பலன்களை கோச்சார பலன்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கோச்சார பலன்களில் இந்த குரு பெயர்ச்சி என்பது வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடியது, சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது, ராகு கேது பெயர்ச்சி என்பது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது. இதில் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை தீர்மானிக்க முடியும். சனி பெயர்ச்சியை வைத்து தீமைகளை தீர்மானிக்க முடியும். ராகு கேது பெயர்ச்சியை வைத்து அவனுக்குள்ளே வரக்கூடிய சிக்கல்களை தீர்மானிக்க முடியும். அப்போ அந்த குரு பொதுவாகவே நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு குருபலம் வந்துருச்சா, வியாழ நோக்கம் வந்துருச்சான்னு பாருங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு அறிவு வேணும், அதுக்கு ஒரு அனுபவம் வேணும். அதனால தான் வயதானவர்கள் ஒரு 40 வயசுக்கு மேலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக ஜாதக நோட்டை தொடுவாங்க. அப்போ குருபலம் என்பது இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் நடக்காது. குருபலம் இல்லாமல் ஓட்டு, அரசியல் இருக்கு இல்லையா, அரசியலில் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாது. குரு தான் புழங்கும் பணம், குரு தான் புழங்கும் தங்கம், குரு தான் வந்து உங்களுடைய செயல்களுக்கான வெற்றி நாயகன். குரு தான். ஒரு செயலானது நீங்கள் செய்து அதன் மூலியமாக வெற்றி பெறணும். ஒரு பையன் வந்து படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், அதுக்கு குருபலம் வேணும். அதேமாதிரி ஒருத்தர் கடையை வைத்து நல்லபடியாக நடத்தணும், அதுக்கு குருபலம் வேணும். ஒருத்தர் கடை வைக்கணுன்னாவே அதுக்கு ஃபஸ்ட்டு குருபலம் வேணும். அதேமாதிரி திருமணம் கைகூடனா குருபலம் வேணும், தொழில் வேணும்னா குருபலம் வேணும், வெளிநாடு போனால் குருபலம் வேணும், சுபகாரிய நிகழ்னா குருபலம் வேணும், வீடு கட்டினா குருபலம் வேணும், எல்லா விஷயத்துக்கும் குருபலம் வேணும். அதனால் இந்த குரு பெயர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. இந்த ஆண்டை பொறுத்தவரை வரக்கூடிய 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:08 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதன் அடிப்படையில் கோச்சார பலன்களாக 12 ராசிக்கு நம்ம வந்து என்ன பண்ணால் குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அதில் முக்கியமாக ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், பொது பலன்கள். இந்த குரு பெயர்ச்சியால் பொதுவாக நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பொது பலன்கள் அப்படிங்கும்போது குரு பெயர்ச்சியின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா புதிய அரசியல் தலைவர்கள் உருவாவார்கள். அரசியலில் வந்து நிறைய மாற்றங்கள் நிகழும். ஏன்னா 12 ஆண்டுக்கு ஒரு முறை குருவானப்பட்டவர் உச்சமடைகிறார். குரு வந்து கடகத்தில் உச்சமடைகிறார். உச்சமடைகிறது வந்து மிகப்பெரிய லாபம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழும். அதே மாதிரி உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஷ்யா போர் நடக்குது. அதேமாதிரி வந்து இப்போ அமெரிக்கா வந்து போர் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி போரெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும், போரெலாம் நிறுத்தம் வருவோம். அதேமாதிரி தங்கம் விலை கட்டுக்குள் வரும். தங்க விலையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருந்து தங்க விலை கட்டுக்கு வரும். அதுமாதிரி இந்த பெட்ரோல் விலை உயர்வுலாம் வந்து நிறைய மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து நிறைய மழை பெஞ்சு மக்கள் சந்தோஷம் அடைவார்கள். ஒரு ஏரியாவில் நிறைய மழை பெஞ்சு சில நஷ்டங்களையும் ஏற்படுத்தும். ஏன்னா சனி பகவான் குரு மனையில் இருக்கார். சனி பகவான் மீன ராசியில் குரு மனையிலே இருக்கிறார். அதனால் வந்து குரு கொடுக்கறதே சனி பகவான் தடுப்பார். அதே மாதிரி வந்து மகான்கள் வழிபாடு பெருகும். எங்கள் பாரு வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா வழிபாடாக இருக்கட்டும், அதேமாதிரி ராகவேந்தர் வழிபாடாக இருக்கட்டும், மகான்கள் வழிபாடு அதிகமாக பெருகும். மகான்களை நோக்கி மக்கள் ஓடுவார்கள். சித்த புருஷர்கள், அதேமாதிரி சித்தருடைய சமாதி, இதை நோக்கி மக்கள் ஓடுவார்கள். அதேமாதிரி வந்து வெள்ளப்பெருக்கு இருக்கும். அதேமாதிரி வெயில் தாக்கமும் அதிகமாக இருக்கும், குளிர் தாக்கமும் அதிகமாக இருக்கும்.
அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னா அக்டோபர் மாதத்தில் குருவானப்பட்டவர் வக்ரம் ஆவார். இந்த வக்ரம் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வருவதற்கு, பொருளாதார சரிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ஏற்றம் எல்லாமே இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் இதில் பொருளாதார ஏற்றம் இருக்கும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் வந்து பொருளாதார சரிவு, அதே மாதிரி வந்து இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சி இந்த மாதிரிலாம் வருவதற்கு, பண தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கு, பணப்புழக்கத்தில் கடுமையான போராட்டங்கள் வருவதற்கு, மக்கள் போராட்டம் நடத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய அரசாங்க பதவியில் உள்ளவர்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பெரிய தலைவர்கள் இறந்து போவார்கள். உலக தலைவர்களும் சரி, அதேமாரி வந்து இந்திய அரசியல், தமிழக அரசியலில் பெரிய தலைவர்கள் மறைந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேமாரி பொதுவான புதிய, அதாவது பழைய தலைமுறையெல்லாம் மாறி புதிய தலைமுறைகள் அரசியலில் வந்து காலூன்றி வந்து கோலோட்சி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து சிலருக்கு வந்து பெண்களுடைய ராஜ்யம் இந்த ஆண்டு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த ஆண்டு பொதுவாக இந்த பராப வருஷம் அதில் குரு பயிற்சி ஆனது வந்து வரும்போது என்னென்னா பசுக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். பெண்கள் பல விஷயத்தில் சாதித்து காட்டுவாங்க. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கு பெண்கள் பல விருதுகள் வாங்குவாங்க. பெண்களுடைய நடிப்பு பாராட்டப்படும். அதுமாரி பெண்கள் பல விஷயங்களில் வந்து அரசியலையும் வந்து கால் ஊன்றுவாங்க. அதேமாரி பெண்கள் வந்து வீராங்கனைகளாக வருவதற்கு, படிப்பு ரீதியான விஷயங்களில் பெண்களுடைய ஆண்டு இந்த ஆண்டு இப்போ பொதுவாக சொல்லணும்னா பெண்களுடைய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. அதிலும் முக்கியமாக வந்து சொல்லணும்னா ஒரு ஆண்டு நான் சொல்லியிருந்தேன் கருப்பானவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒல்லியான பெண்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு அற்புதமான ஆண்டு இந்த ஆண்டு. ஒல்லியான சிகப்பான பெண்கள் வந்து இந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய வெற்றியை தொடுவார்கள். அரசியலாக இருக்கட்டும், அதேமாதிரி வந்து மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் கலைத்துறை சார்ந்தாக இருக்கட்டும், பொது விஷயங்கள்லையும் வந்து ஒல்லியான சிகப்பான பெண்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருவதற்கு வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் இருக்கு. சார், ஆரம்பமே ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இப்போ குரு பயிற்சி அப்போ பொதுவாக எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா என்ன சார்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சனி பயிற்சினா எல்லாருமே திருநள்ளாறு போவாங்க, அந்த எள்ளு தீபம் இதெல்லாம் ஏற்றுவாங்க இல்லையா? ஸோ குரு பயிற்சிக்கு என்ன பண்ணலாம் சார்? பொதுவாகவே இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. நான் ஒவ்வொரு குரு பயிற்சியிலையும் இந்த விஷயத்தை நான் வந்து நோட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். என்னென்னா குரு பயிற்சி என்பது நவகிரகத்தில் இருக்கிற பகவான் குரு பகவான், அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அந்த குரு பகவானுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் சிவபெருமானின் 64 முகூர்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய 64 வடிவங்களில் ஒரு வடிவம் தான் தட்சிணாமூர்த்தி வடிவம். அந்த தட்சிணாமூர்த்தி தான் நம்ம குரு பகவானை வழிபடுறோம். இப்போ நீங்கள் வந்து ஆலங்குடி போகிறீங்கன்னா ஆலங்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தான் இருப்பார், குரு பகவான் இருக்க மாட்டார். நவகிரகங்கள் இருக்கக்கூடியவர் குரு பகவான். அதே வந்து தஞ்சை மாவட்டம் திட்டையில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான். அப்போ குரு பகவானை வழிபடுவது என்பது, நவகிரகத்தில் குரு பகவானை வழிபடுவது என்பது சிறப்பு, அது குரு பயிற்சிக்கானது. ஆனால் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது என்பது அது மேலே சிறப்பு. அதனால தான் நம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபடுறோம். எப்போதுமே நம்ம என்ன பண்ணோம், நவகிரக கோயிலுக்கெல்லாம் போகும்போது நவகிரகங்களை வழிபடவே கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நவகிரக கோயிலில் உள்ள சிவன்களை வழிபடுறோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து நிறைய நன்மைகளையும் செய்வார், அதே ஒரு வக்ரம் ஆகும்போது சில கெட்டதையும் செய்வார். வக்ர புத்தின்னு சொல்லுவாங்க, அந்த வக்ர புத்திக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிசாரத்தில் வரும்போது மாற்றங்களை நிகழ்த்துவார். அப்போ நம்ம என்ன இந்த நன்மை தீமை மாற்றம் இதையெல்லாம் சமன்படுத்துவதற்காக சிவபெருமான் அந்த சேத்திரத்தில் இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குடியில் ஆபத் சகாயேஸ்வரர், அந்த சிவனுக்கு பேர் ஆபத் சகாயேஸ்வரர். அப்போ குரு பகவான் கொடுக்கக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் சமன்படுத்தி நம்மளை ஆபத்திலிருந்து காக்கக்கூடியவர் தான் அந்த ஆபத் சகாயேஸ்வரர். இப்போ நீங்கள் திருநள்ளாறு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சிவனுக்கு பேர் தர்ப ஆரணீஸ்வரர். தர்பை என்ற புல் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல விளையும். அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த புல்லானது மழையில் வந்து நிறைய வெள்ளம் தண்ணி வரும்போது அப்படியே வளைஞ்சி திருப்பி நிமிர்ந்து அழியாமல் இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து நம்மளை வந்து காத்து ரட்சிக்கக்கூடியவர் தான் வந்து தர்பாரணீஸ்வரர். அதனால் வந்து இந்த சிவன்களை வழிபட்டுட்டு தான் நவகிரகத்தில் நீங்கள் போய் நவகிரக வழிபாடு செய்யும்போது மிக முக்கியமாக இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நவகிரக கோயில்களுக்கு போய் நவகிரக வழிபாடு செய்யும்போது அங்குள்ள சிவனையும் பார்வதியும் வழிபட்டு விட்டுத்தான் நவகிரகத்தை வழிபட வேண்டும். அதே போல் ஆலங்குடி, இந்த குரு பயிற்சியில் ஆலங்குடி நம்ம போகிறோம்னா அங்கே இருக்கக்கூடிய சிவனாக இருக்கக்கூடிய ஆபசகாசுரரை வழிபட்டு விட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடும்போது தட்சிணாமூர்த்திக்கு கொண்டகல மாலை சாத்துறோம், அதே மாதிரி மஞ்சள் சாத்துறோம், அதே மஞ்சள் வஸ்திரம் சாத்துறோம், மஞ்சள் பூசுவாங்க, மஞ்சள் அபிஷேகம் செய்வாங்க. இது எல்லாமே மஞ்சள் காரகன் அப்படின்னா வந்து அவர் வந்து குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் சாத்தலாம், அதே போல் வந்து மஞ்சளால் நீங்கள் அலங்காரம் பண்ணலாம், அதே மாதிரி கொண்டகல மாலை சாத்தலாம். இதில் எந்த தவறும் இல்லை. நவகிரகத்தில் இருக்க தான் சாத்தணும், நீங்கள் தட்சிணாமூர்த்தி சாத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவது பொய். நவகிரகத்தில் இருக்கிறது சாத்தலாம், அது நவகிரக குரு, அவருடைய குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி. அப்போ அவருக்கும் சேர்த்து அதே மாதிரி செய்யலாம். அது வந்து மிக மிக சிறப்பு. அதில் இன்னொன்று சேர்த்து செய்யலாம். என்ன செய்யலாம்னா நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு நீங்கள் மஞ்சள் மட்டும் சாத்தலாம், அதே தட்சிணாமூர்த்திக்கு வந்து வெண்பட்டும் சேர்த்து சாத்தலாம். ஏன்னா குரு சந்திரா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா தட்சிணாமூர்த்தி.
குருவாகவும் இருப்பார், சந்திரனாகவும் இருப்பார், சூரியனாகவும் இருப்பார். அவர் வந்து அனைத்துமாக இருந்து நம்மளுடைய இன்ப துன்பங்களை சரி செய்து சமன்படுத்தி கொடுக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி. அவர் சிவபெருமானுடைய வடிவம். அதனால் வந்து அங்கே வந்து வெண்பட்டும் சேர்த்து சாத்தலை. ஒரு வெண்பட்டு சாத்தி அதில் வந்து மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அதில் கொண்டக்கடலை மாலை சாத்தும் போது நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறி மிகப்பெரிய யோகத்திற்கு செல்வார்கள். குரு பகவான் கொடுக்கக்கூடிய அத்தனை பலன்களையும் எடுத்துக்க முடியும். முக்கியமாக வழிபட வேண்டியது என்னன்னா, இந்த குரு பயிற்சி வந்தாலே தட்சிணாமூர்த்தியும் வழிபடலாம், குரு பகவானையும் வழிபடலாம். இதை தான் வழிபடணும், அதை தான் வழிபடணும் அப்படிங்கிறது இல்லை. ஆன்மீகத்தில் பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பே இறைவன் கேட்கிறார். அதை நம்ம சரியாக செய்தாலே அந்த பலன் நமக்கு முழுமையாக கிடைச்சிடும். சார், இந்த குரு பயிற்சினால உச்சம் தொட போகிற ராசிகள் என்னென்ன? குரு பயிற்சினால இந்த வருஷம் கல்யாண யோகம் யாருக்கு அதிகமாக இருக்குது சார்? மிக சிறப்பான கேள்வி. இந்த ஆண்டை பொறுத்தவரை 2026 நிகழக்கூடிய குரு பயிற்சியில் உச்சம் தொடக்கூடிய ராசிகள், முதன்மையான ராசி அப்படின்னா வந்து மிதுன ராசி. மிதுன ராசி பாக்கிய சனியிலிருந்து குரு பகவான் 2ஆம் இடத்துல தனக்காரனாக வரார். 2ஆம் இடத்துல தனக்காரனாக வரும்போது 2ஆம் இடம் என்பதே ஒரு புதிய உறவானது உள்ளே வருவது, குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 2ஆம் இடம் அப்படின்றது குடும்பஸ்தானம், புதிய உறவானது உள்ளே வருவது. 2ஆம் இடத்துல குருவானப்பட்ட உச்சமடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆண் வந்து எனக்கு வந்து இந்த பொண்ணுலாம் நம்மளை கட்டிப்பாங்களா, நம்ம கருப்பாக இருக்கும், அந்த பொண்ணு சிகப்பாக இருக்குது, இந்த பொண்ணு என்னை கட்டிப்பாங்களா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த காலம் போய் இப்போ அந்த பொண்ணே விரும்பி வந்து கட்டிக்கக்கூடிய காலம். அப்போ திருமணம் கைகூடும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். முதல் தரமான ராசி மிதுன ராசி. திருமணம் கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸட் பேசிக்கலாம். நல்ல பொண்ணாகவே கிடைக்கும், நல்ல பையனாகவே கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு அந்தஸ்தாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மிக முக்கியமானது மகர ராசி. மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல பகவான் வர்றார். 7ஆம் இடத்துல வரும்போது என்ன பண்ணாலும் 7.5 முடிஞ்சிருச்சு. 7.5 படாத துன்பம். ஏற்கனவே திருமண பேச்சுவார்த்தை பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த 7.5 நின்று போயிருக்கும். இவங்களுக்கெல்லாம் தகுதியே இல்லை என்று குழம்பி போயிருப்பாங்க. இப்போ 7.5 முடிச்சுட்டு குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துக்கு வர்றார். அப்படிங்கும்போது அடித்து தூக்கிட்டு வந்துடுவார். அதனால் வந்து நல்ல தரமான திருமணம், யாரெல்லாம் 7.5 உங்களை கேள்வி பேசினார்களோ அவர்கள் முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஜெயிச்சு நிற்கக்கூடிய ஒரு தன்மையை அழகாக கொடுப்பாரு. 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் மகர ராசிக்கு. திருமணம், தொழில், பார்ட்னர்ஷிப்பில் தொழில், வேலைவாய்ப்பு, இடமாற்றம் எல்லாத்தையும் கொடுப்பார் பக்காவாக. அது வந்து மகர ராசிக்கு. மிக முக்கியமாக வந்து இது ரெண்டும் முதல் தரமான ராசிகள். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு ராசி அப்படிங்கன்னா விருச்சக ராசி. விருச்சக ராசி வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. 4ஆம் இடத்து சனி, அதில் வந்து 4ஆம் இடத்துல ராகு, பல்வேறு அவமானங்கள் எல்லாம் சந்தித்தாங்க. அவர்களுக்கு இந்த ஆண்டு வந்ததுன்னா தொழில் ஆண்டாக வருது. இந்த ஆண்டு குழந்தை பேர், விருச்சக ராசியை பொறுத்தவரைக்கும் குழந்தை பேர், தொழில்காரனாக வராரு. இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக வந்து யாருக்கு வராங்கன்னா விருச்சக ராசிக்கு வராங்க. அது ஒரு பெரிய சிறப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீனராசி. மீனராசியை பொறுத்தவரை அவங்க வந்து அதுவும் ஜென்ம சனியிலே இருக்காங்க. ஜென்ம சனியில் இருக்கும்போது எதை தொட்டாலும் தோல்வி, முயற்சிகள் பலிதம் இல்லை அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கும்போது மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறுதலை தந்து, வசதி வாய்ப்புகளை தந்து, உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தந்து, பிள்ளைகளுக்கான செலவினங்களை செஞ்சு பிள்ளைகளுக்கான வாழ்க்கை வசதியை கொடுக்குறதுல மிக தரமாக இருக்கிறார் வந்து மீனராசிக்கு. இது ஒரு பெரிய சிறப்பு. இதற்கு அடுத்த கேட்டகரியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்தவரை இந்த கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல சனி போகிறாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி போய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துல சனி போனார்னா என்னென்னா கண்ட சனின்னு சொல்லுவாங்க. கண்ட சனினா கணவன் மனைவி உறவில் சிக்கல், குடும்பத்தில் சிக்கல், ஆனால் வெளியில் தொழிலில் லாபம் அப்படின்னு கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெலாம் இருக்குது. அதுக்கடுத்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வை பலனாக பல்வேறு லாபங்களை இந்த ஆண்டு தர இருக்கிறாங்க. மற்ற ராசிகள் எல்லாமே சுமாராக தான் இருக்கும். அதில் வந்து மிக முக்கியமாக இந்தந்த ராசிகள் ரொம்ப சிறப்பாக இந்த ஆண்டில் இருக்கும்.